கடந்த ஜூன் 14 முதல் 16ஆம் தேதி வரை இந்தோனேசியா பாலியில் அனைத்துலக இந்தோனேசிய கபடி போட்டி நடைபெற்றது. அதில் நம் நாட்டை பிரதிநிதித்து ஆண்கள் பெண்கள் என மொத்தம் 24 பேர் கலந்து கொண்டிருந்தனர். 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட அந்த போட்டியில் பெண்கள் 3 ஸ்டார் எனும் போட்டியில் தங்க பதக்கத்தை தன் வசமாக்கியுள்ளனர் என மலேசிய கபடி சங்கத்தின் செயலாளர் பத்மநாதன் தெரிவித்தார். இந்த முறை என்ன நடந்திருக்குன்னா, இந்த முறை 3 கேட்டகரி இருக்கு. ஒன்று நேஷனலு, ஒன்று சூப்பர் 5, ஒன்று 3 ஸ்டார். மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. இந்த 3 கேட்டகரியில ஆண்கள் சில்வர் மெடலிஸ்ட். ஆண்கள் தான் சில்வர் மெடலிஸ்ட் 2வது இடம் படிச்சிருக்காங்க ஆண்கள் நேஷனல்ல. பெண்கள் நேஷனல்ல பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் 5ல ஆண்கள் மெடல் எடுக்க முடியல, பெண்கள் மெடல் எடுத்திருக்காங்க சூப்பர் 5ல, அதுவும் பிரான்ஸ் மெடல் தான். ஆனா 3 ஸ்டார்ல ஆண்கள் பிரான்ஸ் மெடலிஸ்ட். இதே 3 ஸ்டார் மொதல் வாட்டி இன்டர்நேஷனல்ல பெண்கள் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதாவது மொதல் வாட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பெண்கள் கபடி டீம் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய வெற்றியான ஒரு விஷயம் எங்களுக்கு. ஏன்னா மொதல் வாட்டி இன்டர்நேஷனல்ல எடுத்திருக்கோம். ஏன்னா இதுல இந்த டோர்னமெண்ட்ல பங்கெடுக்கிற டீம்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிற டீம் மட்டும்தான். அதாவது 2025ல சி கேம்ஸ்க்கு போக வேண்டிய டீம்ஸ் தான் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்குவாங்க. இது வருஷம் வருஷம் நடக்கிற டோர்னமெண்ட். தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, அடுத்தது மலேசியால நடக்க போகுது. இது சி கேம்ஸ் உள்ள ப்ரிப்பரேஷனுக்கு தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த கேட்டகரி எல்லாத்தையும் சி கேம்ஸ் கொண்டு வர போறாங்க. அதனால இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செய்யறதுக்கு. அதுல நம்ம தான் 3 ஸ்டார்ல, அதாவது 3 பேர் விளையாடக்கூடிய ஒரு கபடி, மொத்தம் 5 பேர், 2 பேர் ரிசர்வ், 3 பேர் விளையாடக்கூடிய ஒரு கபடியில நம்ம மொதல் வாட்டி ஒரு தங்க பதக்கம் எடுத்திருக்கோம். இது நம்ம கபடிக்கும், நம்ம கபடி சேர்ந்தவங்களுக்கும், கபடி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய பெருமை சேர்ற ஒரு விஷயம். சி கேம்ஸ் போட்டியில் களம் காண உள்ள போட்டியாளர்களுடன் வெறும் 3 மாத கால பயிற்சியுடன் போட்டியாளர்கள் இந்த வெற்றியை அடைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் பயிற்றுனர் விமலநாதன் பபடி. ஒரு 3 மாசமா ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிருக்கோம். ட்ரைனிங் காலையில ஒரு 2 செக்ஷன், மத்தியானம் ஒரு செக்ஷன், அப்போ 3 செக்ஷன் நம்ம ட்ரெயின் பண்ணோம். பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாங்க. அதோட பலன் தான் கோல்டு மெடல் எடுத்தது. திருப்பி போய் கண்டினியூ பண்ண ட்ரைனிங்க இன்னும் நேஷனல் லெவல்ல நிறைய வெற்றி நடக்காது. ஃபியூச்சர்ல எங்களுக்கு ஏஷியன் கேமும், இந்தோ ஏஷியனும், சி கேம், இந்த 3 கேமும் இருக்கு. ஆனா இந்த 3 கேம்ல நம்ம மெடல் எடுக்கணும்னாலே நம்ம சென்ட்ரலைஸ் ட்ரைனிங் ஒரு குறைஞ்சது 1 வருஷம் அந்த மாதிரி சென்ட்ரலைஸ் ட்ரைனிங் எடுத்து தான் நம்ம போயிட்டு மெடல் எடுக்க முடியும். ஏன்னா வர டீமும் ரொம்ப சின்னாங்க ஜெயிக்கிற டீம் இல்லை, எல்லாமே பலம் வாஞ்ச டீம் தான் வருவாங்க. அவங்க கூட நம்ம போயிட்டு விளையாண்டு மெடல் எடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம குறைஞ்சது ஒரு 1 வருஷமாவது நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அது சக்சஸ் ஆகி கண்டிப்பா எங்களால் திருப்பி ஏஷியன் கேம்லயும் சரி, சி கேம்லயும் சரி எங்களால் மெடல் செய்ய முடியும். பலரின் உதவியுடன் பாலி வரை சென்ற இந்த குழுவுடன் வங்சா மாஜு சட்டமன்ற உறுப்பினர் ஜயீர் அசானின் சிறப்பு திட்ட அலுவலரான கயிறுநிசா அத்தாவும் கலந்து கொண்டார். தனது வங்சா மாஜு வட்டாரத்திலுள்ள ஒவ்வொரு மாணவரும் கபடி போட்டியில் ஈடுபட வேண்டும் என்று செயல்படும் ஜயீர் அசான் இம்மாணவர்களுக்கு உதவியதுடன் அவர்களின் போட்டியை நேரில் கண்டு ஊக்குவிக்கவும் தன்னை அனுப்பியதாக அவர் கூறுகிறார். Saya nak bawa balik knowledge ni ke Wangsa Maju untuk saya dan tim saya membangunkan sukan kabadi ni di Wangsa Maju. Okey, so kita nak mempromosikan dan kita nak membangunkan sukan kabadi ni di Wangsa Maju lah khususnya. Kenapa? Sebab YB Zahir Hassan beliau melihat sukan kabadi ini bukan sahaja ditumpukan kepada kaum India, malah sukan kabadi ini telah menjadi satu sukan international, dimainkan juga dengan pasukan-pasukan dari luar negara seperti Korea, Jepun. So jadi kenapa kita Malaysia yang mempunyai pelbagai kaum ni, kita tak nak mengambil kita punya keistimewaan ini untuk mengumpulkan semua kaum untuk bermain kabadi. இதனிடையே வெற்றி பெற்ற இரு குழுக்களின் தலைவர்கள் அவர்களின் மகிழ்ச்சியை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர்.
Dapat 2 bronze dan 1 gold untuk perempuan saja. Happy. Memang sangat-sangat happy. Kita tim kabadi perempuan telah memecah rekod untuk membawa balik gold medal tahun ni. So memang terlalu happy dan kita telah membuktikan kat semua orang yang kita boleh, walaupun kita punya ukuran semua kecil-kecil, macam you tengok ukuran semua kecil-kecil, tapi kita boleh beat national team yang ukuran lagi besar daripada kita orang. Kami target kabadi kat Malaysia menjadi lebih famous dan pihak luar iaitu MSN dan pihak luar boleh memberi sponsor kepada kami supaya kami boleh membuat lebih baik dan training lebih bagus, infrastruktur yang lebih baik, dan kami harap suatu hari nanti Malaysia, seluruh Malaysia akan kenal kabadi, sukan kabadi itu apa. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூட்டு போன ஸ்குவாட் வந்து ஒரு ஜூனியர் ஸ்குவாட். ஸோ பையனுங்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாக விளாட்ற பையனுங்க. அந்த பையனுங்களை தான் வந்து நம்ம நேஷனலுக்கு ட்ரெயின் பண்ணி இந்த வாலி கேமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் எடுத்தது கூட வந்து ஒரு மாதம் தான். அந்த ஒரு மாதத்துலேயே வந்து நம்ம பையனுங்களை ட்ரெயின் பண்ணி இந்த கேமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த டீம் வச்சு நம்ம ஒரு சில்வர் மெடல் அப்புறம் ஒரு பிரான்ஸ் மெடல் செஞ்சுருக்கோம். நம்ம பையனுங்க வந்து சின்னதாக இருந்தாலும் நம்ம செஞ்ச விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து எங்களோட கோல் செட்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகிற ஏஷியன் இண்டோர் கேம் அப்புறம் சி கேமில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த சில்வர் வந்து ஒரு கோல்டு மெடலாக எடுத்து காட்டணும், மலேசியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு எங்களோட பெரிய கனவு ஆசையும் கூட. 2018ஆம் ஆண்டில் சீனா நாட்டில் நடைபெற்ற ஆசிய போட்டியில் தோல்வியை தழுவியிருந்த இந்த குழுவினர் தற்போது கொரிய நாட்டை வீழ்த்தி 5ஆம் இடத்திற்கு முன்னேறி நமக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். தொடர்ந்து சி கேம்ஸில் களம் கண்டு வெற்றியடைவதை இலக்காக கொண்டுள்ள இவர்களின் லட்சியத்தை அடைவதற்கு வணக்கம் மலேசியாவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.